இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளை, மீண்டுமாக நம்முடைய எல்லா ரபூனி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் பணிவான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மிக பரிசுத்தமான ஒரு நாள், புனித வியாழன், மங்களகரமான ஒரு நாள், கிறிஸ்தவ மக்களினுடைய எழுச்சிமிக்க ஒரு நாள். ஆண்டவன் தன்னையே தாரை வார்த்து நமக்காக பகிர்ந்து கொண்ட நாள். இந்த நாளினுடைய விழாவின் பெயர் பகிர்தலின் விழா, நற்கருணையின் விழா, குருத்துவத்தின் விழா என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த கிறிஸ்தவ பாரம்பரிய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளத்தின் விழா என்பதை மறந்துவிடக்கூடாது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், இது ஒரு துக்க நாள் அல்ல. ஏனென்றால் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்காக எவன் வாழப்போகிறான், எனக்காக எவன் எதை செய்ய போகிறான் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உனக்காக நான் எல்லாற்றையும் தருவேன். So far no one has defined the love. உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு இன்னைக்கு யாருமே சொல்ல தெரியல, அதை செஞ்சு காட்டுறதும் கிடையாது. நம்ம அதை உயிரை கொடுத்தா கூட அது ஒரு சுயநலமான அன்பாக தான் இருக்கு. ஒருத்தன் இன்னொருத்திக்காக உயிரை கொடுப்பது, இன்னொருவன் இன்னொருத்திக்காக உயிரை கொடுப்பது, இது 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 அல்ல அன்பு. எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் உயிர் கொடுத்தானே, அந்த அன்புக்கு பெயர் தான் நற்கருணை. அதை தான் நாம் கொண்டாடுகிறோம். எங்கேயுமே யாருமே யாருடைய மரணத்தையும் கொண்டாடுவது கிடையாது. வரலாற்றில் ஒருவருடைய மரணம் மட்டும்தான் கொண்டாடப்படுகிறது, அது இயேசுவின் மரணம். அந்த 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 மரணத்தை எதிர்கொள்கிற நாளுக்கு பெயர் தான் புனித வியாழன். எருசலேம் என்றால் துன்பங்களினுடைய மையம் என்பது பொருள், துன்பங்களின் நகரம் என்பது பொருள். இயேசு துன்பத்தை நோக்கி நடக்கிறார், மரணத்தை நோக்கி நடந்த அந்த நாள். அதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார், ஒரு கொடை. எதை கொடுத்தாலும் அவன் மறந்துடுவான், எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு இல்லைன்னுவான், அது மனித சுபாவம். ஆகவே அது என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன். இது ஒரு புதுவிதமான பரிசு. இந்த பரிசு தான் உண்மையான பரிசு. இது வாழ்நாளெல்லாம் நம்மோடு நிலைக்கிற ஒரு பரிசு. ஆக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இவங்க நம்மளை நினைக்கிறாங்களா, அவங்கள நம்ம அன்பு செய்கிறாங்களா, இவங்க நம்ம கூட இருப்பாங்களா, அந்த சந்தேகம். ஒரு மனுஷன் வேலைக்கு போகலை, கொஞ்ச நாளாக வீட்டிலே இருந்தார். அவங்க மனைவிக்கு அந்த ஆள் மேலே ஒரு சந்தேகம். இந்த ஆள் வீட்டில் தான் இருக்கிறானா, இல்லை நாம் போன பிறகு வெளியில் சுற்றுறானா அப்படின்ற சந்தேகம். ஆஃபீஸுக்கு போயிடுமா, ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணும் வீட்டுக்காருக்கு, ஏங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர், அம்மா நான் வீட்டில் தாம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவர் சொல்லுவான், அந்த அம்மா சொல்லுவாங்களாம், சரி நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த மிக்சியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. உடனே அவர் கரண்ட்டில் அந்த ப்ளக்கை சொருவி கர் போட்டு காமிப்பாராம். உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். என்னது, அவர் மிக்சி போட்டார், அது வீட்டில் இருக்கிற மிக்சி தான் போட்டிருக்காரு, சந்தோஷம், என் புருஷன் வீட்டில் தான் இருக்கிறாரு. சந்தேகம்னு ஒன்று வந்துட்டு அது எப்பவுமே போகாது. என்ன, அடுத்த நாள் திரும்ப சந்தேகம், வீட்டில் தான் இருக்காரா, வெளியே போயிட்டாரா? எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தாம்மா இருக்கேன். அப்போ மிக்சியை போடுங்க. கர், ஓகே ஓகே வீட்டில் தான் இருக்கிறீங்க. அடுத்த நாள் அந்த சந்தேகம் தாங்க முடியாமல் மண்டை வெடிச்சிடும் போல தோண உடனே அந்த அம்மா நேராக வீட்டுக்கே வந்துருச்சான். வீட்டில் வந்தால் வீட்டுக்கார காணோம். அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, எங்கம்மா அவங்க அப்பா அப்படின்னு. இப்போதாம்மா அப்பா மிக்சி எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னு. ஆக இந்த ஆள் என்ன பண்ணுறான், எங்கே போனாலும் அந்த கடையில் போய் அந்த ப்ளக்கை சொருவிட்டு மிக்சியை போட்டு விட்டுறான். அந்த அம்மா என்ன நினச்சிக்குது, தலைவர் வீட்டில் இருந்து தான் மிக்சியை போடுறாருன்னு. ஆக இந்த உலகம் இது போன்றது தான். எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒன்று நினைக்க போகிறதில்ல. எல்லாருமே ஒவ்வொரு கால சூழலில் ஒவ்வொருத்தரை ஏமாற்றிட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழுறோம். இப்படி நீ ஏமாந்துடுற அப்படின்றத பார்த்தா கடவுள், நீ ஏமாறவே கூடாது, இதை என் நினைவாக நீ எப்பப்போ செய்கிறியோ அப்பொழுதெல்லாம் என் அன்பு உனக்கு வெளிப்படும். ஆகவே என்ன சொல்கிறாரு, இது என் உடல், இதை நீ சாப்பிடு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு வேறு தான் நற்கருணையின் விழா. தன்னுடைய அந்த ரத்தத்தை எடுத்து கொடுக்குறாரு. ரத்தம் என்பது உயிர், இதை நீ சாப்பிடு, நல்லா இருப்ப. வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இயேசுவை தவிர, இயேசுவின் வாழ்க்கையை தவிர.
பிரியமானவர்களை, ஒரு வகையில் கிறிஸ்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இது இந்துக்கள் உண்ணுகிற பிரசாதமோ இஸ்லாமிய சகோதரன் குடிக்கிற துக்க கஞ்சியோ இல்லை. இது ஒரு மனிதனுடைய சதை, ஒரு மனிதனுடைய ரத்தம். இதை சாப்பிட்ற உனக்கு எவ்வளவு சக்தி கிடைக்குது, எவ்வளவு பவர் கிடைக்குது. யாருமே இல்லைனாலும் என்னால் வாழ முடியுன்றத அப்படியே சொல்லி கொடுப்பது தான் இந்த நற்கருணை. ஆகவே கடவுள் எனக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்கள் கேட்காதீங்க. கடவுள் உனக்கு என்ன செய்யலை, தன்னையே அர்ப்பணமாக்கி இருக்கிறார். இதை சாப்பிடும் பொழுதெல்லாம், இதை கடிக்கும் பொழுதெல்லாம், இதை தின்னும் பொழுதெல்லாம், இதை குடிக்கும் பொழுதெல்லாம், இதை நினைவாக நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்றார். ஆக God is with us, இம்மானுவேல். அன்று சொன்ன அந்த வசனம் இன்று உண்மையாகிறது. அன்று கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மாட்டு தொழுவத்தில் தீவன தொட்டியில் இயேசுநாதருடைய அந்த குழந்தை உருவம் வைக்கப்படுகிறது. காரணம் என்ன? தீவன தொட்டி என்பது உணவு வைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு குழந்தைய போடுறாங்களா, அந்த குழந்தை உணவு என்பது பொருள். ஆகவே இன்னைக்கு இயேசு என் உள்ளம் என்ற தீவன தொட்டியில உணவாக வருகிறார். இந்த உணவு உன்னை வாழ வைக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களை வாழ வைக்கும். ஆகவே ஒரு தகுந்த தயாரிப்போடு இந்த உணவை தின்கிற பொழுதெல்லாம் இது ஒரு ஆசீர்வாதமான உணவாக, அன்பின் உணவாக, நற்கருணையின் உணவாக பரிச்சயமாக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் அதை உருவாக்கிய நாள், நற்கருணையை உருவாக்கிய நாள், நற்கருணையாக தன் வாழ்க்கையை மாற்றிய நாள், நற்கருணையாக மாறிப்போன நாள், தன் உடலையும் சதையையும் இரத்தத்தையும் கிழித்து கொண்டு ஊற்றி கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு நாள் இந்த பெரிய விழா. அடுத்தது, இதை எல்லாரும் செய்ய முடியாது. சாதாரண ஒரு வெள்ளை அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாய் இரத்தமாய் எல்லாரும் அதை மாற்ற முடியாது. அதுக்கென்று அதிகாரத்தை கொடுக்கிறார் தன் சீடர்களுக்கு. இதை நினைவாக செய்யுங்கள், இதை நினைவாக செய்யுங்கள். இதை நீங்க செய்கிற பொழுதெல்லாம் நான் உண்மையாலுமே உணவாய் இரத்தமாய் மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை தன் சீடர்களுக்கு தருகிறார். ஆகவேதான் இது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். தனக்கு பிறகு இவர்கள் இதை செய்யும் பொழுதெல்லாம் நான் உண்மையாலுமே பிரசன்னமாகிறேன் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படும். இந்த குருத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவன் அறிவுறுத்துகிறார். நான் உங்க காலை தொட்டு உங்க கால்களை கழுவுகிறேன் என்றால், ஒரு எஜமா தன்னுடைய வேலையாட்களுடைய காலை கழுவக்கூடாது. ஆனால் இன்று ஒரு எஜமான் தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். தன்னை விட குறைந்த மதிப்புள்ள அந்த மனிதர்கள் மத்தியில் அவருடைய காலை கழுவுகிறார். ஒரு கடவுளின் மகனாய் இருக்கக்கூடிய அவர் தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு அப்படியே அந்த பிள்ளைகளுடைய கால்களை கழுவி துடைக்கிறார். சீடர்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. ஏயா நீ போய் செய்யலாமா? அது நானே உங்கள் காலை பிடிச்சி உங்களுக்கு இவ்வளோ சேவை செய்கிறேன்னா நீங்கள் இதுக்கு மேலே செய்யணும் ராஜா அப்படின்னு சொல்லி தருகிறார். ஆகவே இந்த குருத்துவம் பணி குருத்துவம், பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான எச்சரிக்கை குருக்களுக்கு விடுக்கிற ஒரு உண்மையான நாள். அதுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த இயேசுவை சாப்பிட்றாங்களோ, இந்த இயேசுவை உட்கொள்கிறார்களோ, அவங்க எல்லாருமே பணி செய்யணும். யாருக்காக? தன் மனைவி, பிள்ளை, குழந்தை, அந்த சுத்து வட்டாரத்தை விடு, வெளியே வா. வெளியே வந்து நீ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்கிறியோ அதன் மூலமாக உன் நற்கருணை வாழ்க்கை பரிச்சயப்படுகிறது. உன்னுடைய பொது குருத்துவ வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிய வருகிறது. ஆகவே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் பச்சையம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணி, அவள் ஒரு இந்து, அவள் ஒரு கொத்தடிமையாக வேலை செய்கிறார் 18 வருடம். அந்த 18 வருடம் கொத்தடிமையாக வாழ்ந்துகிற அந்த பெண்ணுக்கு அங்கே ஒரு சோதனை ஏற்படுகிறது. அந்த 18 வருஷமாக அவள் அந்த கொத்தடிமையாக இருந்து வாழ்ந்து சாக வேண்டிய நிர்பந்தம். ஆனால் ஏதோ அதிசயமாக அவளுக்கு விடுதலை கிடைக்கிறது, யார் மூலமாகவும். ஆனால் வெளியே வந்த அந்த கொத்தடிமை 100-150 பேர் கொத்தடிமைகளை விடுதலை செய்கிற அந்த ஒரு போராட்டத்தில் இறங்கி 150 பேர் அந்த பொம்பளை பிள்ளை மீட்டு கொண்டு வருகிறாள். அப்படி அவர்களை கொத்தடிமையாக வைத்தவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை 15 வருஷம் ஜெயில். அப்போ கேட்குறாங்க, இந்த 15 வருஷம் ஜெயில் அவனுக்கு கொடுக்குறோம், அவனுக்கு இந்த தண்டனை வேணும் தானே? வேணாம் சார், அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் பாவம் அப்படின்றா. யாரு? பச்சையம்மாள் என்ற இந்து
இயேசுவினுடைய பரிணாமங்களை வாழ்கிறாள். என்னைக்கெல்லாம் உன் மனசு அடுத்தவங்களுக்காக துடிக்குதோ அப்பொழுதெல்லாம் நீ நற்கருணையாக மாறுகிறாய். என்னைக்கெல்லாம் அடுத்தவர்களுடைய ஏழ்மை, கண்ணீர், கவலை எல்லாம் உன்னுடைய வருத்தமாக தோன்றுகிறதோ அன்றெல்லாம் நீ நற்கருணையாக மாறுகிறாய். ஆகவே நமது வாழ்க்கையும் நற்கருணையாக மாற வேண்டும். நாமும் எல்லாருக்கும் உணவாக மாற வேண்டும். இதற்காக தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ, பணி செய்து வாழ ஆண்டவன் நம்மை அழைக்கிறார். உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். இறைவனை உண்டு உயிரோடு வாழுங்கள். வாழ்த்துக்கள். இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.